அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது வகுப்பு இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பிக்கும். தொடர்ந்தும் இருதய சக்கரத்திற்கு தொடர்பான ஒரு சிறிய இசையை கேட்டு அதன் பின்னர் நாம் ஆரம்பிக்கலாம். இது ராக் துர்கா துர்கா ராகம்.
அனைவருக்கும் எமது அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய ஆரம்ப வகுப்பில் நாம் தொடர்வோம். அதாவது எமது இந்த ஆரம்ப வகுப்புகள் முடிவடையும் நிலைக்கு வந்திருக்கின்றது. இன்னும் ஒரு 2 கிழமைகளில் எமது இந்த வகுப்பு முடிவடையும். மேலும் எமது தியானத்தை நாம் தொடர்ந்து இந்த தியானத்தில் தொடர்ந்து முன்னேறி செல்ல தேவையான வழிமுறைகள் என்பவற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வகுப்பில் கூட்டு தியானத்தின் முக்கியத்துவம் பற்றி பார்த்தோம் மற்றும் சாயோகா இந்த தியானத்தை நமக்குள் எவ்வாறு நாம் தொடர்ந்து நமக்குள் அதை கொண்டு செல்வது என்பதை பற்றி பார்த்தோம். புதியவர்களுக்கான வகுப்புகள் நாம் மீண்டும் தை மாதம் ஆரம்பிப்போம். முக்கியமாக தை மாத நடுப்பகுதியில் நாம் ஆரம்பிப்போம். இந்த ஆரம்ப வகுப்பு முடித்தவர்கள், ஒழுங்காக முடித்தவர்கள், உங்களுக்கு இந்த தியானத்தை தொடர விரும்பினால் எமது இடைநிலை வகுப்புகளில் சேர்ந்து கொள்ளலாம். இந்த இடைநிலை வகுப்புகள் வாராந்தம் வெள்ளி மாலை 7:30 மணிக்கும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கும் 2 நாட்கள் நடைபெறும். நீங்கள் ஜூம் லிங்க் மூலமாக இணைந்து கொள்ளலாம். மற்றும் இந்த தியானத்தில் மேலும் பயனடைவதற்காக நாம் 2 நாட்கள் காலை தியானம் கூட்டாக செய்வோம். கூட்டு தியானம் மிகவும் பலன் அளிக்கக்கூடிய ஒன்று. எனவே செவ்வாய் வியாழன் காலை 4:30 மணிக்கு நாம் ஜூம் லிங்க் மூலமாக கூடி 1 மணித்தியாலம் காலை தியானத்தில் ஈடுபடுவோம். எனவே நீங்கள் காலை தியானத்திலும் கலந்து கொள்ளலாம். ஆரம்ப வகுப்பு முடித்தவர்கள். மற்றும் எம்மோடு தொடர்பு கொள்ள தேவையான 3 தொலைபேசி இலக்கங்கள் இதில் இருக்கின்றது. இன்று நாம் தியானத்தை ஆரம்பிப்போம். இடது நாடி பாதிப்புக்கு ஒளி தத்துவம் மற்றும் வலது நாடி மற்றும் அனைவருக்கு நமது நாடிகளின் அனைத்து சமநிலை சக்கரங்களின் சமநிலைக்கு உப்பு நீர் தத்துவமும் முக்கியமான ஒன்று. இவை இரண்டும் ஒரு முதலுதவி சிகிச்சை போல் வீட்டில் தயாராக இருக்க வேண்டும். ஒளி மெழுகுவர்த்தி மிகவும் இலகுவானது. மெழுகுவர்த்தி தயாராக இருக்க வேண்டும். அதே போல் உப்பு, கல்லுப்பு ஒரு பேசின் நீங்கள் தயாராக வைத்திருந்தால் உடனடியாக நீங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பும் செய்யலாம். இது நமது சாய் யோகாவில் முதலுதவி சிகிச்சையாக கருதப்படுகின்றது. உடனடியாக ஏதாவது இடது நாடி பிரச்சனை அல்லது வலது நாடி பிரச்சனை இருந்தால் இவற்றை நாம் முதலில் செய்து பார்க்க வேண்டும். இவற்றால் மிக பெரிதளவு நாம் எம்மை தணித்துக் கொள்ளலாம், எம்மை அமைதிப்படுத்திக் கொள்ளலாம்.
தியானம் சிறப்பாக நடைபெறுவதற்கு நமக்குள் அமைதி அவசியம். எதிர்வினை புரியாது நாம் அமைதி, பொறுமை, சாட்சிபாவ நிலையில் நாம் இந்த தியானத்தில் வளர வேண்டும். இந்த சாயோகா ஒரு உண்மை தத்துவம், அன்பு மற்றும் மகிழ்ச்சியின் பாதைக்கான ஒரு வழிகாட்டல். ஜோதி என்பது ஒளி நமக்கு வழிகாட்டுகின்றது. சாயோகா ஒரு ஒளியாகும், ஜோதியாகும். எம்மை உண்மையை நோக்கி, அன்பை நோக்கி, மகிழ்ச்சியான பாதையை நோக்கி, அமைதி, ஆனந்த பாதையை நோக்கி எம்மை வழிகாட்டும் ஒரு ஒளியாகும். எனவே ஏன் அவ்வாறு நாம் அந்த சாயோகாவை ஒரு வழிகாட்டும் ஒளி என்று சொல்கின்றோம்? நமக்கு ஞானத்தை தருகின்றது, ஆத்ம ஞானம். ஞானம் என்பது அறிவு. அது எம்மை அறியாமையை விலக்கி, அறியாமை இருளை விலக்கி எமக்குள் மனதுக்குள் தெளிவை தருகின்றது, எம்மை வழி நடத்துகின்றது, நமக்கு ஊட்டம் அளிக்கின்றது, அறிவூட்டுகின்றது. இதனால் நாம் ஆத்ம அறிவு, அதாவது ஞானம், அந்த ஒளி கொண்ட ஒரு ஆளுமையாக மாறுகின்றோம். எனவே எப்பொழுதும் நீங்கள் உங்களை உள்ளாய்வு செய்து கொள்ளுங்கள். சாயோகாவிற்கு வர முன்பு நான் எவ்வாறு இருந்தேன், சாயோகாவை ஆரம்பித்த பின்பு எனக்குள் எனது வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள் எவை, எனது அறிவு கண்ணில் ஏற்பட்ட மாற்றங்கள் எவை, எனது மனத்தெளிவில் எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை உள்ளாய்வு செய்யுங்கள். ஒரு விதை பூமியில் போட்ட பின்பு நாம் அதை கவனித்தால் அது தானாக வளர்ந்து பெரிய மரமாகிறது. அதேபோல் சாயோகாவையும் எமக்குள் தானாக வளர விட்டு விடுவோம். அது தானாக எமக்குள் வளர்வதை நாம் அமைதியோடு பொறுமையாக சாட்சிபாவ நிலையில் நாம் அதை கவனிப்போம். நாளாந்தம் நாம் அதை கவனிக்கலாம். வீட்டில் தியானம், சாயோகா மையங்களில் கலந்து கொள்ளுதல், அதாவது நீங்கள் எம்மோடு சூமில் கலந்து கொள்ளலாம். ஸ்ரீ மாதாஜியின் அறிவுரைகள் கேட்டல் மற்றும் சாயோகா ஆரோக்கிய குறிப்புகள், வைத்திய முறைகள் தேவைக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒளி தத்துவம், உப்பு நீர் சுத்திகரிப்பு போன்ற சுத்திகரிப்புகள். இன்றைய தியானத்தை நாம் தொடர்வோம். நான் அமைதியாக இருக்கின்றேனா? எனது மனம் ஆறுதலாக இருக்கின்றதா? அல்லது எண்ணங்கள் வருகின்றதா? எண்ணங்கள் நமது அகங்காரம், மமகாரத்தால் வருபவை. எனவே அவற்றை முழுமையாக மன்னித்து ஒரு பக்கம் தள்ளி வைப்போம். எமது கவனத்தை முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் உள்ள குண்டலினி அணையோடு முள்ளந்தண்டு வழியாக சுழுமுனை நாடி வழியாக மேலெடுத்து வருவோம். கவனத்தால் எடுத்து வர சிரமமாயின் எமது வலது கையையும் நாம் உபயோகிக்கலாம். முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து எமது சுழுமுனை நாடி வழியாக மெதுவாக மேலே கொண்டு வந்து எமது நெற்றியில் நாம் செல்லும் போது
அகங்காரம் மமகாரத்தை அமைதியாக ஒரு பக்கத்தில் விட்டு நடு சுழுமுனை நாடி வழியாக நாம் மேலே வருவோம். எமது தலை உச்சியில் எமது கவனத்தை பதிப்போம். இவ்வாறு எமது கையால் 2-3 தடவை நாம் செய்வோம். இப்பொழுது எமது வலது கையை தலை உச்சியில் ஒரு 2-3 அங்குலம் உயர்த்தி அவதானிப்போம். எமது முழு கவனமும் தலை உச்சியில் இருந்தால் அங்கு எண்ணங்கள் இருக்காது. கவனம் விலகி எமது அகங்கார மமகாரத்துக்கு போகும் போதே அங்கிருந்து எண்ணங்கள் தோன்றுகின்றது. எனவே கவனத்தை நெற்றியில் சுழுமுனை நாடி வழியாக மேலே எடுத்து வருவோம். தலை உச்சிக்கு அங்கு எண்ணங்கள் இல்லை. கவனம் தலை உச்சிக்குழி 2 உள்ளம் கைகளிலும் இருக்கட்டும். இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையை தலை உச்சிக்கு மேல் வைப்போம். 2-3 அங்குலம் உயர்த்தி வைப்போம். மீண்டும் எண்ணங்கள் வந்தால் முழந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து கவனத்தை குண்டலினி எண்ணெயோடு மேலெடுத்து கொண்டு வந்து நெற்றியில் சுழுமுனை நாடி வழியாக மேலே தலை உச்சி குலுக்கி வருவோம். இப்பொழுது இடது கையை மடக்கி கொண்டு வந்து நமது தலை உச்சிக்குழி இருதயத்தின் பீடமாகும். அது மெதுவாக விரிவடைந்து திறக்க அனுமதிப்போம். அங்கிருந்து கொண்டு நமது சுழுமுனை நாடி மூலாதாரம் வரை விரிவடைய அனுமதிப்போம். அதனூடாக அமைதியாக நமது சுவாசம் நடைபெற விட்டுவிடுவோம். எங்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் தெய்வீக அன்பு சக்தி அதன் முன்பாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். எனவே எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். இந்த அமைதி நிலையில் நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நாபி பவசாகரம் இருதயம் விஷுதி ஆக்யா
சஹஸ்ரா. இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். அது நாடிகளின் சமநிலை, உப்பு நீர் தயாராக வைத்திருப்பவர்கள் நாம் உப்பு நீரில் கால்களை வைப்போம். நமது 3 நாடிகளிலும் நாம் இந்த உலக மாயையில் ஈடுபடும் போது முடிச்சுகள் ஏற்படுகின்றது, அதாவது தடைகள் ஏற்படுகின்றது நமது முன்னேற்றத்தில். எனவே நாம் இன்று அவற்றை அடையாளம் கண்டு நம்மிடமிருந்து அவற்றை நாம் விலக்குவோம். நமது இடது நாடிக்கு தடையாக இருப்பது மமகாரம், நமது இடது நாடி இடது மூலாதாரத்திலிருந்து ஆரம்பித்து மேல் சென்று நெற்றியில் குறுக்கிட்டு வலது பக்க தலையில் மமகாரமாக முடிவடைகின்றது. இந்த மமகாரம் நாம் நமது கவனத்தை பொருள் மற்றும் பொருள் முதல் வாதத்தில் வைத்திருப்பதால் ஏற்படுகின்றது. அதாவது பணம், பொருள் அதுவே வாழ்க்கை என்று நினைக்கின்றோம், ஆத்மாவை மறக்கின்றோம். இதனால் எமக்கு மமகாரம், அதாவது கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், பிழையான எண்ணங்கள், பிழையான வாழ்க்கை, பிழையான பழக்க வழக்கங்கள் என்பன மமகாரமாக எமது தலையில் அமர்கின்றது. எனவே எமது இடது நாடியை நாம் தூய்மைப்படுத்த இந்த பிரம்ம கிரந்தி முடிச்சை நாம் தளர்க்க வேண்டும். அதற்கு நாம் எமது கவனத்தை ஆத்மாவின் மீது வைக்க வேண்டும். இப்பொழுது எமது வலது கையை நாம் எமது மூலாதார சக்கரத்துக்கும் சுவாதிஸ்தான சக்கரத்துக்கும் இடையில் வைப்போம். அங்கேயே பிரம்ம கிரந்தி அந்த முடிச்சு ஏற்படுகின்றது. அதில் நாம் சொல்லுவோம், எமது கவனத்தை எமது ஆத்மாவிற்கு கொண்டு வருவோம். அதில் நாம் சொல்லுவோம், தாயே, உங்களருளால் நான் ஒரு தூய ஆத்மா.
இப்பொழுது எனது அடையாளம், நான் ஒரு தூய ஆத்மா. நான் எந்த நாட்டை சேர்ந்தவன், எந்த மதத்தை சேர்ந்தவன், எந்த குலத்தை சேர்ந்தவன், எனது படிப்பு என்ன, அனைத்து அடையாளங்களையும் களைந்து நான் ஒரு தூய ஆத்மா என்ற ஒரே அடையாளமே நமக்குள் இருக்கின்றது. தூய ஆத்மா பரம்பொருளை பிரதிபலிக்கும் தூய ஆத்மா. நாம் இதயபூர்வமாக வேண்டுவோம். தாயே, எனது கடந்த கால பிழையான வாழ்க்கையால் ஏற்பட்ட தேவையற்ற பழக்க வழக்கங்கள், மமகாரத்தை முழுமையாக என்னிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எனது கவனத்தை முழுமையாக எனது ஆத்மாவில் வைக்க எனக்கு அருள் புரியுங்கள். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது நமது வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். நமது இடது கையை நமது நாபி சக்கரத்துக்கும் இருதய சக்கரத்துக்கும் இடையில் வைப்போம், நடு நாடியில். இது நமது வலது நாடியின் செயல்பாட்டால், அதாவது நாம் நமது ஆணவம், நாம் தனித்தவர்கள் என்ற நமக்குள் இருக்கும் ஆணவம், அதனால் நாமே சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதிகமாக சிந்தித்து பாடுபட்டு லட்சியங்களோடு வாழ முற்படுகின்றோம். பரம்பொருளை மறக்கின்றோம். நாம் பரபிரமத்தின் ஓர் அங்கம் என்பதை மறக்கின்றோம். இதனால் நமக்கு அகங்காரம் ஏற்படுகின்றது. இந்த அகங்காரத்தை முறியடிக்க தெய்வ சக்தியால் மட்டுமே முடியும். நாம் முழுமையாக சரணாகதி அடைய வேண்டும். நாம் பரபிரமத்தின் ஒரு அங்கம் என்ற உண்மையை அறிந்து தனித்தவர்கள் அல்ல, பரபிரமே எம்மை கவனித்துக் கொள்கின்றது என்ற உண்மையை அறியும் போது சரணாகதி தானாக நடைபெறுகின்றது. இந்த சரணாகதி மூலம் நாம் அந்த திவ்ய அனுபவங்களை பெற்றுக்கொள்கின்றோம். எவ்வாறு நாம் கவனிக்கப்படுகின்றோம் என்ற அனுபவங்களை நாம் நமது வாழ்வில் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே நாம் இதயபூர்வமாக சரணடைய கூடியதாக இருக்கின்றது. இதில் நாம் சொல்லுவோம், தாயே, எனது சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை ஆத்ம நிலைக்கு எடுத்துச் செல்லுங்கள். தெய்வீகமே அனைத்தையும் செய்கின்றது. நான் ஒன்றும்
செய்வதில்லை. இப்பொழுது எமது இடது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். இப்பொழுது எமது நடு நாடியில் ஏற்படும் முடிச்சு ருத்ர கிரந்தி ஆகும். இது நமக்கு எமது ஆக்கிய சக்கரத்துக்கும் சஹஸ்ரார சக்கரத்துக்கும் இடையில் ஏற்படுகின்றது. எனவே நாம் எமது கையை முன் நெற்றியில் வைப்போம். மேல் பகுதியில் இந்த முடிச்சு நமக்கு ஏற்படுகிறது. ஏனென்றால் நாம் எமது தேடுதலில் செயற்கைத்தன்மையின் காரணமாக எமது நடுநாடியில் ஏற்படுகிறது. நாம் போலித்தனமாக இருக்கக்கூடாது, நேர்மையாக இருக்க வேண்டும். நாம் தேடுவதில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். முற்றிலும் சத்தியத்தில் இருக்க வேண்டும். நாம் ஆத்மாவை தேடுகிறோம், ஆத்மாவுடன் ஒன்றாக ஆக வேண்டும். மேலும் நம் கவனம் எல்லாம் ஆத்மாவின் மீது செல்ல வேண்டும். முட்டாள்தனமான விஷயங்களில் விரக்தி அடையக்கூடாது. அதாவது முக்கியமாக தியான நிலை. தியான நிலை என்பது பரமாத்மாவோடு ஒன்றான நிலை. அந்த தெய்வீக நற்பண்புகளோடு ஒன்றான நிலையில் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் விலகிச் செல்லக்கூடாது, ஒருபோதும் விலகிச் செல்லக்கூடாது. அதில் மிகவும் அவதானமாக கவனமாக இருக்க வேண்டும். மற்றும் ஸ்ரீ மாத்துஜி அவர்களை எமது தெய்வீக அன்னை, தெய்வீக குரு, அவருடைய வழிகாட்டல், அவருடைய அருளுரைகள், நமக்கு அவர் தந்த ஞானம் அனைத்து மூலமாக நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். பணிவோடு குருவானவர் பரபிரம்மத்துக்கு குருவானவர் பரபிரம்மம் ஆவர். அவரை பணிவோடு அறிந்து கொண்டு நாம் தியானத்தில் முன்னேற பணிவும் தூய விருப்பமும் கொள்ள வேண்டும். இதன் மூலமாக இந்த முடிச்சை நாம் தளர்வடைய செய்து எமது தியானத்தில் முன்னேறலாம். இவ்வாறு எமது இந்த 3 நாடிகளையும் நாம்
சமநிலைப்படுத்தும் போது 3 நாடிகளிலும் இயங்கும் சக்தி குண்டலினி சக்தி ஸ்ரீ மகாகாளி, ஸ்ரீ மகா சரஸ்வதி, ஸ்ரீ மகா லட்சுமி சக்தியாக எமது 3 நாடிகளிலும் விளங்குகின்ற அந்த சக்திகளின் ஓட்டம் தடையின்றி எமக்குள் வேலை செய்து எம்மை வளம்படுத்துகின்றது. எமது கவனத்தை மீண்டும் தலை உச்சிக்கு கொண்டு செல்வோம். இருதயத்தின் பீடம். எமது இருதயத்தை முழுமையாக திறப்போம். உண்மையாகவும் நேர்மையாகவும் எமது இருதயத்தை நாம் திறப்போம். எமது வலது கையை தலை உச்சிக்கு எடுத்து சென்று 2-3 அங்குலம் உயர்த்தி அவதானிப்போம். தலை உச்சிப்புள்ளி மெதுவாக தளர்வடைந்து திறக்க அனுமதிப்போம். மேலும் மேலும் விரிவடைந்து மேலும் மேலும் திறக்க அனுமதிப்போம். அதனூடாக குண்டலினி தாயின் அன்பு சக்தி குளிர்மையாக வெளிவருவதை நாம் அவதானிப்போம். இரு கைகளையும் அடுக்கிக் கொண்டு வருவோம். நாம் 3 முறை ஓம் ஹம் ஷம் சொல்லுவோம். ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம்
எண்ணங்கள் வந்தால் கவனத்தை குழுமினை நாடி வழியாக தலை உச்சி இருதய பீடத்துக்கு எடுத்து செல்லுங்கள். அங்கு எண்ணங்கள் இல்லை. அங்கு நிர்விசார சமாதி நிலை. மனதில் எந்த விசாரங்களும் இல்லாத அமைதியான தியான நிலை. இந்த எண்ணங்கள் இல்லாத அமைதி நிலையை நாம் ஒரு 3-4 நிமிடங்கள் தொடர்வோம் இந்த இசையை கேட்டு.
இந்த அமைதி நிலையில் மாத்துச்சியின் அருள்புரியை நாம் கேட்போம்.
இப்பொழுது இன்னும் ஒரு சிறிய வீடியோவை நாம் பார்ப்போம். But first of all, people do not understand that you have to work it through your heart and not through your brain. When we have to work out things through our brain, we try to develop our brain, isn't it? By memorizing, by practicing something, teaching our brain how to think, how to go this way, that way. We try to train our brain. Now we have to train our heart in Sahaja Yoga. And to train our heart in Sahaja Yoga, one has to know first of all that it is enveloped either by ego or by superego. The limbic area actually represents the heart. And if there is ego, heart will always be so-called. It will not be the real heart that will be working, but it's only mental projection. And you will feel that I'm doing it from my heart. That's not true. Now then, supposing what should we do if we have ego? You might say you should try to sort of tell yourself that that's not good and this and that and all kinds of mental suggestions or auto-suggestions or the way psychiatrists know that give you suggestions. That's again mental. So that's not the way it is going to work out. We must understand that for that what we have to do is to raise the left side and put it to the right side. There's no other way out. You have to just work it out with your hands. Your hands are working it out and not your brain. So use your hands and the methods of Sahaja Yoga. Now, everyone must have a regular sitting in the water every day. That's important. Every morning you must do your meditation. You have to know that Sahaja Yoga is to be worked out. It is not to be thought out. You just cannot think about it. Whatever you may try to do through your thought, you cannot achieve any results in Sahaja Yoga. You have to use your hands, you have to use your feet, you have to soak your feet in the water because water is the ocean. All these 5 chakras, or say 6 chakras, which are, I say 5 because one is the Muladhara chakra, which is the 7th, and the topmost is the brain. So in between 5 chakras which are there are to be handled fully with the idea that they are basically made of matter. And these 5 elements constitute the body of these chakras. Now these chakras, if they are to be corrected, we have to correct them by taking out all the problems of these chakras into the elements from which they come. For example, a person who is a very right-sided person, so he has to give a balance by the left side. Of course, raising with the hand is all right, but what about the element?
right-sided person has all the elements which give heat. You can say the light, we can say the fire. So for people who are right-sided, the light is not going to help much. Like if you put the light before the photograph, and those who are ego-oriented people, if you just use the light, it's not going to work out. So what is going to work out is the Mother Earth and the water element, which is cooling. Even ice is very helpful to people who are right-sided. So all cooling effects should be used for correcting your right-sidedness so that you cool it down. Same about food. In food, those who are right-sided people should take to foods which are left-sided, that is carbohydrates, means they should become partly vegetarians or quite a lot of vegetarians, and should eat things at the most like chicken, but not fishes, not seafoods, because they are all hot. That's how you treat your material side of your chakras. Now the left-sided people should use again the Deepa, means the light or the fire, to correct their left side. Also in food, such people should take more nitrogenous, means protein, and foods like that. They should take more proteins. Now, as far as Sahaja Yoga is concerned, the basic thing is Kundalini. And the Kundalini, as I have told you, is the pure desire. Again, listen to it carefully, pure desire. That means all other desires are impure. There's only one pure desire, and that is to be one with the divine, one with the Brahma, one with God. That's the only pure desire. All other இன்னொரு சிறிய உரையை நாம் இன்று கேட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். அன்றாட தியானம் பற்றிய உரை. But first and foremost thing is to meditate and to raise your Kundalini. Meditation is the only way you can grow. There's no other way out. Because when you meditate, you are in silence. You are in thoughtless awareness. Then the growth of awareness takes place. Then it opens out. But if you are thinking, supposing there's a lake and the lake is completely in a turmoil, nothing can grow. But supposing it is silent, then lotuses can grow, anything can grow in it. In the same way, if your mind is agitated and your growth is not yet fully expressing itself, then it's such a vicious circle that you are agitated and your growth is hindered. Again you are agitated, your growth is hindered. So the best way is to take to meditation. When you take to meditation, this turmoil will settle down. And when it will settle down, your growth will take place. After meditation, you will feel definitely that you have come out very well, you have grown very well. But for that, one has to be very honest. You cannot force people to be honest. That's one thing you can't do. You have to be honest to yourself. You are not to be hypocrite. You have to see for yourself that whatever you are doing is for your benevolence, is for your good, and that you have to do it because it is good for you to begin with. And then for the good of the humanity. You are doing for the good of the humanity.
See, you find yourself that your right side is hot. What you do is to put your right side towards the photograph and left side up towards the ether. The ether takes away the heat. But what actually happens is that your right side gets the vibration and the heat is pushed towards your left and passes out into the ether. Now this heat comes from too much futuristic living. Those people who are too much futuristic, they have too much heat. And too much heat has to go away. And when this heat starts going away, then you are amazed how it works. For that, there are various things we have to use, but mainly for right-sided people, they should not use any light at all. They should not sit in the sun. They should sit in the moonlight. They should read some poetry. They should not tie up watches. They should not look at time. They should allow the time to pass, and they should just become very sort of emotional people. They should sing songs of bhakti. They should not do Hatha Yoga. There's so many things they should not do if they are right-sided. You'll be surprised how people have been helped through this kind of a treatment which treats one side of your being. The left-hand side people are the people, as you know, are the ones who are docile, who bear up lots of things from others and cry and weep and all the time, are on the loser's end. Such people have problems also because all their organs are lethargic and they have problems of a lethargic heart, lethargic liver, lethargic intestines. Everything becomes very lethargic. All these left side things can be cured. Plus they might have some sort of a badha in them, in the sense they are possessed by someone. Of course, some of them are possessed by right side also. Not that only the left side is possessed, but from the right side also they are possessed. And left-sided possessions are of a peculiar type because they give you pain in the body. You get pains in the body. Right-sided person doesn't get any pain himself. He gives pain to others. He's very sarcastic, he's very aggressive. He troubles others. But the left-sided people have pains themselves. They get pain here and a pain there and pain here. So left side is to be cleared, as you know very well, through the light. Light is put before the photograph, left hand towards the photograph, right hand on the Mother Earth. So the left hand gets the light and the light passes through, and the negativity of the left side passes through the right hand, and the right hand is on the Mother Earth. The Mother Earth is the one who sucks in all these negative forces of the left hand side. So these are the two sides which we clear. But once you have cleared these two sides, then you can use the photograph. Sit with your both the hands towards the photograph and put both the feet in the water, little bit of salt in it, and about 5-10 minutes you must allow vibrations to clear you out. Then wipe your feet, put the water properly into some disposal, and then sit down for meditation. If you can do that every day, even 10 minutes is more than sufficient. You don't have to do anything in an extreme manner. மாதச்சின் அருளுரைகள் மூலமாக நாம் எவ்வாறு எமது நாடிகள் சக்கரங்களை சரி செய்து கொள்ளலாம் என்பது பற்றிய விளக்கங்களை நாம் பார்த்தோம். முதலில் நாம் எம்மை அறிய வேண்டும். எமது எங்கு எந்த நாடி எந்த சக்கரங்கள் எமக்குள் சரி செய்யப்பட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நாம் அறிந்து கொள்ளலாம். மன ரீதியாக உள்ளாய்வு செய்வதன் மூலமாக மற்றும் நுண்ணதிர்வுகளை உணர்வதன் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ளலாம்.
அறிந்து கொண்டு எமது தேவையான சக்கரங்களை நாம் சரி செய்து கொள்ளலாம். இது பற்றிய தனிப்பட்ட விளக்கங்கள் தேவையாயின் நீங்கள் தாராளமாக எம்மை கேட்கலாம். மற்றும் ஸ்ரீ மாதாஜி சொன்னது போல் நாம் மணிக்கணக்காக தியானிக்க தேவையில்லை, மணிக்கணக்காக இந்த சுத்திகரிப்புகளை செய்ய தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் உப்பு நீர் சுத்திகரிப்பு 10 நிமிடம் நாம் அதை ஒழுங்காக செய்தாலே நாம் 90% உபாதைகளில் இருந்து விடுபடுகின்றோம். இந்நிலையில் நாம் மீண்டும் ஸ்ரீ மாதாஜிக்கு எமது நன்றிகளை கூறி எம்மை தொடர்ந்து வழிகாட்டி வழி நடத்துவதற்கு மீண்டும் மீண்டும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி ஆகிய சஹஸ்ராரம். மீண்டும் இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். நம்மோடு இன்று தியானத்தில் இணைந்து கொண்ட Facebook அன்பர்கள் மற்றும் Zoom அன்பர்களுக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும். நீங்கள் கலந்துரையாட விரும்பினால், கேள்விகள் அல்லது உங்கள் அனுபவம் பகிர விரும்பினால் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். Zoom-இல் இருப்பவர்கள், Facebook-இல் இருப்பவர்கள் எமக்கு chat மூலமாக நீங்கள் அறிய தரலாம்.